ஹலோ மக்களே வணக்கம். இந்த மாடுகளை 4 மணி ஆனா வீட்டுக்கு பால் கறக்க ஓட்டிட்டு போகலான்னு ஓட்டினா அப்போ தான் பறந்து பறந்து ஏனோ ரொம்ப பசிக்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அப்பா வந்து மாடுகளை வரப்பில் மேய்ச்சிட்டு இருந்தாரு. அம்மா வந்து கலக்கா செடிக்கு களை வெட்டிட்டு இருந்தாங்க. நான் மாட்டுக்கு வைக்க கடலான்னு வைக்க போகிற பக்கமாக போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி ஒன்று ரொம்ப செழிப்பாக வந்திருந்ததுங்க. இதை தான் கிராம பகுதிகளில் தப்பு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு செடி அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த விதையுமே போடாமல் அதுவாக இயற்கையாக முளைக்கிறது தாங்க. இந்த விதைகள் எப்படி இங்கே வந்திருக்குன்னா, ஒன்று காற்று மழையில் அடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை பறவைகள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த விதைகளை இங்கே போட்டு போயிருக்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செடி வந்து வளர்ந்து அழிஞ்சு போய் அதோட விதைகள் மூலயமா இந்த செடி வளர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கையாகவே இந்த செடி வந்து வளர்ந்துருக்கும். மணத்தக்காளி கீரை கூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த மணத்தக்காளி பழத்தையும் காயையும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு செடி இல்லைங்க, அப்புறம் பார்த்தா சுற்றி முற்றியும் நிறைய மணத்தக்காளி செடி அந்த வைக்க போகிற சுற்றியுமே இருந்ததுங்க.